வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்வியாளர், ஒரு சாதனையாளர் மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருக்காங்க. ஆமாங்க, இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வழிகாட்டி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜோட சிஇஓ ஃபவுண்டர் நெடுஞ்செழியன் அவர்களை தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், அதாவது வந்து இப்போ படிக்கிற பசங்க அப்படின்னாலே 10th தாண்டது ஒரு கஷ்டமான விஷயம். அடுத்தது +2 தாண்டினா அது அதை விட பெரிய சிவராக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறோன்னா ஒன்று டாக்டர்னு சொல்லுவாங்க, இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, இல்லை தெரிஞ்ச ஒரு 4 துறையாக மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் தெரியாமல் நிறைய துறைகள் இருக்குது. ஸோ இதை வந்து மக்களுக்கும் அதை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, இது குறிப்பாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து நிறைய ஆஸ்பிரேஷனோட நம்ம அந்த பெற்றோர்கள் உழைக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் எல்லா பெற்றோர்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைங்களோட எதிர்காலங்கிறது வந்து கல்வியினால தான் வந்து ஒரே ஒரு பெனிஃபிஷரி கொடுக்க முடியும்னா பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களோட கல்வியில் எதிர்பார்ப்புகளில் நிறைய பெற்றோர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அவங்க சரியான கல்விக்கு வந்து போய் சேரலை. அப்படிங்கிறப்ப வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் டேலண்ட்டோடு வராங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அதனோட பெனிஃபிஷரி வந்து அவங்க இன்னும் ரொம்ப நல்ல பெனிஃபிட் ஆகிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஆக முடியாத சூழலில் வந்து எங்கெங்கேயோ வந்து என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் தெரியல. ஏன்னா இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி எல்லாமே இருக்குங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், கூகுளில் எல்லாமே கிடைக்குது, எல்லாத்துலேயும் எல்லாம் கிடைக்குது. அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷன் எந்த டைமில் நமக்கு கரெக்டாக ஃபில்டர் பண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போகுது. அப்படிங்கிறதுனால முக்கியமாக கல்வியில் வந்து இன்றைக்கி விளம்பரங்கள் நிறைய வருது. பட் அரசு நிறுவனங்கள், அரசு கல்வி நிறுவனங்கள் யாருக்குமே விளம்பரத்துக்கு பட்ஜெட் கிடையாது. அவங்களோட நோக்கமும் வந்து விளம்பரம் கிடையாது. ஏன்னா ஒரு குவாலிட்டி இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களை விளம்பரப்படுத்தணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதனால் இந்த மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதில் நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தெரியாமல் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் வந்து கல்வியில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போய் நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. நான் 2 வருஷம் படித்ததுக்கப்புறம் வந்து திருப்பி போய் நான் ஜூனியரோட படிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத எழுதுங்க, அட்மிஷன் வாங்குங்க, வாங்கிட்டு என்ன பிடிக்கலையோ நீங்கள் படிக்க வேண்டாம். பட் எழுதுனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஸோ இந்த 10th அண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஸ்டடீஸ் இல்லைன்னா கெரியர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுல நாங்கள் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் தான் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு இப்போ சிபிஎஸ்சி வந்து எங்களோட எம்பேனல் ஏஜென்சி இந்தியாவில் நாங்கள் ஒருத்தங்க தான் ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கோம். +2க்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்குது அகில இந்திய அளவில் நல்ல தரமான கல்வி நிலையங்களில். இந்த 80ல் 60ல் அவங்க +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. நம்ம மாணவர்கள் வந்து +2 மட்டும்தான் லைஃப்னு நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். அதனால் +2 வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல, +2 முக்கியமானது. ஏன்னா இந்த +2 தேர்வுகளில் கேட்குறது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வருஷம் படித்ததை வந்து 3 மணி நேரத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் அந்த 3 மணி நேரம் டெஸ்ட்டில் நீங்கள் ரிட்டனில் எழுதணும். அகில இந்திய தேர்வுகள் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே 4 சாய்ஸ் கொடுத்து ஒன்று கேட்பாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ஓரியன்ட்டில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் எப்போ படித்ததை வேணாலும் எப்போ வேணாலும் ரீகலெக்ட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதுறதில் சிறந்தவர்களாக இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து எப்போது கேஷுவலாக படிச்சிருப்பார். இப்போ யார்ட்டாவது நம்ம வந்து மதர் தெரசாவோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் 4 சாய்ஸ் கொடுத்தா நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். அது மாதிரி வந்து எந்த ஸ்டூடெண்ட் எப்படி உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட் இந்த மார்க் வாங்கலைன்னா அவனுக்கு திறமை இருக்குது, திறமை இல்லைன்னு வந்து நம்ம வந்து ஒரு காமனாக கன்க்ளூஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், வெரி ஆவரேஜ் மாணவர்கள், ரொம்ப மிக குறைந்த மதிப்பெண்கள் வாங்கியவங்க அகில இந்திய தேர்வுகளில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலே தலை சிறந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறாங்க. மார்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் இது. ஆனால் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸாமினேஷன் இல்லைன்னா நம்ம படிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா வேணும்னா நமக்கு தேர்வுகள் வேணும். தேர்வுகள் அவசியங்கிறது வந்து அதனால் தேர்வு தான், அதை தாண்டி லைஃபே இல்லை அப்படிங்கிறது வந்து நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி என்னென்ன இருக்குங்கிறத மட்டும்தான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் எது எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நாங்கள் எழுத சொல்கிறோம். இப்போ எனக்கு லாவே பிடிக்கலன்னு வேண்டாம்னு நாங்கள் விட்டுற சொல்கிறோம். இந்த 80 நுழைவுத் தேர்வுகளில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 40 எழுதி ஒரு 20 கிடைக்குதுன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஐயோ என்னால் 40 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியுது, அந்த தைரியம் வந்ததுன்னா அவன் எந்த கோர்ஸ் படித்தாலும் அதுக்கப்புறம் நல்லா படிப்பான். அதனால் நம்ம இதை தான் படிக்கணும். ஏன்னா நம்ம யாரும் நாங்கள் இதை படிங்கன்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. என்னென்னா நம்ம யாரும் ஆசைப்பட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி 10 வருஷம் கழித்து நம்மளை கேட்க போகிறவங்களும் வந்து எடுத்தோடனே நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிங்களா இல்லை மெக்கானிக்கல் படிச்சிங்களா என்ன படிச்சிங்கன்னு கேட்க போகிறதில்ல, எந்த கல்லூரியில் படிச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கல்லூரியை தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். பட் இன்றைக்கி நம்ம எல்லாம் கோர்ஸை தான் பார்க்குறோம். இந்த வருஷத்தில் எந்த கோர்ஸ் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்குறது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு தலை சிறந்த ஒரு எமினன்ட் பீப்புள் எடுத்திங்கன்னா கூட அவங்க படித்தது வந்து வேறு ஒன்றா இருக்கும்.
பட் அவங்க இன்றைக்கி பார்க்குற வேலைகள் வந்து அந்த துறையில் வந்து நல்ல வளர்ச்சி பெற காரணம் வந்து அவங்க படித்த கல்லூரியோட இடம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த பேஸ் வந்து ஒரு நல்ல தரமான கல்லூரிகளில் இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இவர் ரகுராம் ராஜன் சார் அவங்களை எடுத்துட்டிங்கன்னா, ஆர்பிஐ கவர்னர் வந்து அவர் படித்தது வந்து ஐஐடியில், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மாஸ்டர்ஸ் ஐஐஎம்மில் பண்ணி இந்த மாதிரி வந்து குவாலிட்டி எஜுகேஷனால் அவர் டாப் பொசிஷனுக்கு வர்றாரு. பட் இன்றைக்கி வந்து அவர் படித்த இன்ஜினியரிங்க்கும் அவர் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் எந்த துறையை கொடுத்தாலும் நீங்கள் அதாவது லேர்னிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புரிதல் வேணும். அது நம்ம நிறைய வந்து நம்ம அந்த கல்வி அப்படின்னாலே ஏதோ புக்கை கொடுத்து படிக்கிறது, படித்து மனப்பாடம் பண்ணி தேர்வுகள், அது மட்டும் தான் நமக்கு கல்விக்கு தெரியுது வழிய கல்விங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கல்வியினோட கான்ஃபிடென்ஸ், அந்த தன்னம்பிக்கையில் தான் அந்த மாணவர் எங்கே போனாலும் எந்த உலகிலையும் என்னால் வந்து நான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தான் கல்வியாக இருக்கும். இன்றைக்கி பேரண்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்குறோம், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் அந்த கல்வியை வந்து நீங்கள் போய் அந்த அப்ரோச்சில் போனீங்கன்னா நீங்கள் நல்ல கல்வியை, தரமான கல்வியை நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த கல்வியினால் நீங்கள் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் தாராளமாக வந்து உங்களை வந்து உயர்த்தி கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும், அவங்கள வளர்த்துக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லா மாணவர்களும் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்க முடியுமானா அதுவும் சாத்தியம் இல்லை. இல்லை, அது உண்மைதான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லைஃப்பில் யூஜி அல்ல பிஜி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு என்னன்றதே தெரியல. உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர் வந்து உஷான்னு ஒரு கேர்ள் கரூர்லேருந்து 68% ஒரு சாதாரண ஸ்கூலில் படித்தவங்க. அந்த பொண்ணு வந்து மதிப்பெண்கள் வந்து +2 68% வாங்கின அம்மா அப்பா 2 பேரும் படிக்காத பொண்ணு வந்து என்ஐடின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். அது வந்து இந்தியாவிலே வந்து ஏஷியாலே நம்பர் 1, வேர்ல்டில் டாப் 3 ரேங்கிங்கில் இருக்குது. அந்த நிறைய அந்த போகோ சேனலில் வர மேட் கண்டக்ட் பண்ணுற ராப் வந்து அங்கே தான் படித்தார். நிறைய எமினன்ட் பீப்புளெலாம் அங்கே தான் படித்தாங்க. நானோ கார் வாஸ் டிசைன் பை என்ஐடி அலுமினி. உங்கள் தனிஷ் ஜுவல்லரி எல்லாமே டிசைன் பை என்ஐடி அலுமினி. அது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட க்ரெடென்ஷியல்ஸ். ஆப்பிள் ஒரு புது ப்ராடக்ட் வந்து தே கண்டக்ட் டிசைன் காம்படிஷன். ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த 10 ஸ்கூலில் இதுவும் ஒன்று. ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்கிற மேக்ஸ் சயின்ஸ்லேருந்து வராது. எல்லாமே க்ரியேட்டிவ், ட்ராயிங் ஓரியன்டாக பையன் எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்து கரூர்லேருந்து போய் அந்த பொண்ணு இப்போ அந்த ஃபஸ்ட் இயர் போய் அங்கே போய் நல்லா தான் பண்ணுறாங்க. இந்த மதிப்பெண்களுக்கும் நீங்கள் வாங்குகிற +2 மதிப்பெண்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய கோர்சஸ் உள்ள இடத்துல உங்கள் +2 எந்த பாடத்தையும் அவங்க கவனிக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் ஒரு 20க்கு மேலே நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. பட் இந்த தேர்வுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோமா, இந்த தேர்வு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை படிங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இதுக்கு மேலே என்ன படிக்கலாம்னு எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தரதில்லை. அங்கே ஒரு பெரிய கிணறுல நம்ம மாணவர்கள் எல்லாமே உள்ளே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குன்றது தெரியாமல் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ சொல்லுங்கள் சார், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இப்போ நிறைய இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட போன வருஷம் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஒரு மாணவர் வந்து பூபதின்னு சொல்லிட்டு 724 மார்க் வாங்கியிருந்தார், 750 கீழே வாங்கியிருந்தார். அவர் வந்து இப்போ IHM அவுரங்காபாத்தில் படிக்கிறார். இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவுரங்காபாத் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட், நம்பர் 2 இன் த வேர்ல்ட். அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அவங்க பேரண்ட் வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு அவங்களோட சீனியர் ஒருத்தர் வந்து பூனாவில் ஒரு மேரேஜுக்கு வந்து ஆர்டர் எடுத்துருக்காராம். ஸோ அந்த 100 கோடி ரூபாய். அதனால் அந்த சீனியர் வந்து அந்த காலேஜில் இருக்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போய் 1 வீக் ஃபுல்லாக இந்த மேரேஜோட கம்ப்ளீட் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது பையன் வந்து ஃபஸ்ட் இயர் போகும்போதே 100 கோடி ரூபா உள்ள மேரேஜ்னால் என்ன, அது எப்படி செலவழிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த மாணவருக்கு வந்து அந்த துறையில் ஆர்வம் இன்னும் கூடும். அதை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது டிகிரி. லோக்கலில் படித்தா நீங்கள் சரவண பவன், அடையார் ஆனந்த பவன், இல்லை நீங்கள் IHM போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், IHM அவுரங்காபாத் போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செயின். எங்கே படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எனக்கு இங்கே லோக்கல்லே போதும் அப்படின்னா நீங்கள் லோக்கலில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மேலே நான் மேலே போக விரும்பலை அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் நீங்கள் எங்கே படிக்கிறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும், அதுக்குன்னு ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும். அங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் நிறைய வாழ்க்கையில் சாதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தெரியாமல் வந்து கோர்ஸ் நம்ம சும்மா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணு வந்தோடனே சொல்லுவாங்க நான் மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்ட்டு. மெடிசன் படிக்கணுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா less than 400 தான் இருக்குது. பட் நம்பர் ஆஃப் டெலிவிஷன் சேனல் இந்தியாவில் 4000க்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம நேஷனோட ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த் கேரே கிடையாது. மாணவர்கள் வந்து நல்ல மாணவர்கள் தான். இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம சமுதாயமோ இல்லை நம்ம நாடோ நம்ம ஒரு நல்ல கல்வியை வந்து உருவாக்குறதுனால இந்த மாணவர்கள்லாம் அவங்களோட திறமைகள் வந்து வீணடிக்கப்படுகின்றன. இப்போ இதே வந்து ஒரு தரமான ஒரு 100 மெடிக்கல் காலேஜஸ் இருந்ததுன்னா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய அக்சஸ் இருந்ததுன்னா மாணவர்கள் வந்து நிறைய மாணவர்கள் படித்து நிறைய அந்த கல்வியும் வந்து நல்ல முறையில் வந்து நிறைய வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம அந்த அளவுக்கு இன்ஸ்டியூஷன்ஸை வந்து நம்ம ஆரம்பிக்கல, அதுதான் ப்ராப்ளம். ஓகே சார், அதாவது நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த டிசைன் மாதிரி இப்போ மாணவர்கள் வந்து அடுத்தது வந்து இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் தவிர்த்து இந்த துறைகள்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதில் வந்து நிறைய கடந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் எந்தெந்த துறைகளை திரும்பி பார்க்கலையோ அந்த துறைகளில் நல்ல வாய்ப்புகள் வரும். இன்றைக்கி வந்து கோயிலில் போய் நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம், அந்த கடவுளோட கோவில்கள் வந்து அற்புதமாக இருக்கணும், இன்னும் பல நூற்றாண்டுகள் வேணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது.
அது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக்கு ஒரு இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி டெலிவரி ஆக்சிடென்ட் அப்படின்னா நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போனீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அந்த எக்யூப்மெண்ட்ஸில் ட்ரெயின்ட் ஆகி உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஓகே, டெக்னீஷியன்ஸ் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து எங்கெங்கே கேப்ஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கேப்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இன்ஜினியரிங் அப்படி தான் தெரியும், நமக்கு மெடிசன் தான் தெரியும். இதை தாண்டி நமக்கு வேறு துறைகளை வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி விவசாயத்துலேயும் வந்து நிறைய வளர்ச்சிகள் வந்துட்டுருக்கு. இப்போ இஸ்ரேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய நிலத்தில் நம்ம எப்படி வந்து நிறைய அறுவடை பண்ணலாம், அதில் என்ன மாதிரி வந்து அந்த சாயிலை வந்து நம்ம நல்லா எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து வளர்ச்சிகள் அதுலேயே அபரிதமான வளர்ச்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் இருக்குது, எம்டெக் வந்து பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஏஷியாலே 10 பேர் தான் படிக்கிறாங்க. அது வந்து இப்போ நீங்கள் வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட காஸ்மெட்டிக்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை உங்களோட மெடிசன்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட் ப்ராடக்ட்ஸில் எப்படி பண்ணணும், வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், ஐஸ்கிரீமில் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் கன்ஃபெக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணணும், சாக்லேட்ஸ் இது மாதிரி இதுக்கெலாம் தனியாக கோர்ஸ் இருக்குது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இது ஏஷியாலே சென்னை நம்ம இந்தியாவில் வந்து பாம்பேயில் இருக்குது. 10 பேர் தான் படிக்கிறாங்க. 10 பேரும் படித்து முடிச்ச வழியே வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்னென்னா நமக்கு தெரியாத வாய்ப்புகளை பற்றி நம்ம தேடி போகிறதே கிடையாது. நம்ம எங்கே தெரியுமோ அந்த கிணத்துல தண்ணியே இல்லைனா கூட நம்ம குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுதான். ஓகே சார், ஸோ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜி எப்போ வந்து? ஆக்சுவலாக நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கும்போதும் இங்கே கிண்டியில் படிக்கும்போது நான் எமர்ஜென்சி பிளட் டொனேஷன் ஆர்கனைசர் ப்ளஸ் என்எஸ்எஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் என்எஸ்எஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன், எக்ஸப்ட் சவுத் இந்தியா, எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் தவிர ஐ ட்ராவல் 90 to 95 கல்லூரி முடிச்சதுன்னா ஒரு 5 ஆண்டுகள் நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோடய ட்ராவலிங் வந்து ரொம்ப அதாவது சொல்ல முடியாத எக்ஸென்ட்ரிக் ட்ராவலிங் இருக்கும். திடீர்னு வந்து சென்ட்ரல் இந்தியா போவோம், திடீர்னு நார்த் இந்தியா போவோம். அப்போ நிறைய போகும்போது அந்த காலத்தில் டிவி இதெல்லாம் கிடையாது 1995லாம். ஸோ நாங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் போய் சும்மா வந்து ஹாபியாக போய் பார்க்குறது உண்டு. அந்தந்த ஊரில் என்ன நல்ல இன்ஸ்டியூஷன் இருக்குது, சும்மா என்ன இருக்குன்றது வந்து இதெல்லாம் இன்ஸ்டியூஷன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியும் போது மாணவர்கள் இங்கே உள்ளவங்க நல்லா படிச்சுட்டு தெரியாமல் நல்லா இல்லாத இன்ஸ்டியூஷன்ஸ் போகிறாங்க, இந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம் இவங்களுக்கு நம்ம வந்து கைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இது வந்து ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நாங்கள் புக்கு பப்ளிஷ் பண்ணோம். புக்கு பப்ளிஷ் பண்ணி யூஸ்வலாக இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஆச்சு. அந்த லாஸ்லேருந்து வெளியே வரதுக்காண்டி செமினார் கண்டக்ட் பண்ணோம். எல்லாமே பேரண்ட்டோட இன்புட் தான். நாங்கள் ரூரலில் போவோம், அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது, இதெல்லாம் இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷனே போட முடியாது. அதனால் கேட்பாங்க, ஸோ நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு எங்களால் என்ன முடியும், ஒரு நாமினல் சர்வீஸ் சார்ஜ் வாங்கி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி தரோம். ஸோ இது மாதிரி நிறைய சர்வீசஸ் எல்லாமே பேரண்ட்லேருந்து வந்தது தான். இப்போ நாங்கள் அந்த ஐஐடி இதுக்கெலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அந்த கிளாஸில் டீச்சரே கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸும் தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் அதர் சில்ட்ரன். ஸோ எல்லாமே எங்களுக்கு பேரண்டல் இன்புட் என்னென்ன வந்ததோ அதை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் வந்து, ஏன்னா இன்றைக்கி கல்வி வந்து உலக அளவில் பயங்கரமாக மாறிட்டுருக்கு. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஸ்கூல் வந்து ஆன்லைன் ஹை ஸ்கூல்னு வந்து 32 கண்ட்ரிலேருந்து படிக்கிறாங்க. வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம், ஸ்கூலுக்கே போக வேண்டியதில்லை. இப்படிலாம் கல்விகள் வந்துட்டுருக்குங்கிறது வந்து கல்வியில் இவ்வளோ மாறுதல்கள் இருக்குங்கிறது இங்கே உள்ள நிறைய கல்வியாளர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீங்கள் நமக்கு ஏதோ ஒரு 2-3 கல்விக்கூடங்கள் தெரிஞ்சது நாடுகளை பார்த்து அந்த நாடுகள் மட்டும்தான் எக்ஸாம்பிள் நினச்சிக்கிறோம். உலகளவில் கல்வி வந்து இன்றைக்கி பயங்கரமாக நிறைய வந்து நம்ம அதாவது விவரிக்க முடியாத அளவுக்கு மாறுதல் வந்து சந்திச்சிட்ருக்கு. இந்த மாறுதல்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக அடாப்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷனோட நம்ம போனோம்னா நம்ம கல்வியில் நிறைய சாதிக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க சார் கிட்டத்தட்ட 80 எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லும் போது நிறைய சவால்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான சவால்கள் என்ன சந்திச்சிங்க, அதை எப்படி எதிர்கொள்ள? நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷாக்கிங்காக இருக்கும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா, இவ்வளோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்க எல்லாம் +2 மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸ்க்கு எங்கே டியூஷன் போகலாம், கெமிஸ்ட்ரிக்கு எங்கே போகலாம், பயாலஜிக்கு எங்கே போகலாம், மெடிக்கல் காலேஜ் இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நிறைய பேர் இது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இன்றைக்கி சில்ட்ரனுக்கு வந்து தே ஆர் யூஸ் டு தட். 8 மணி நேரம் உட்காந்து எல்லாம் செமினாரில் அட்டன் பண்ணுவாங்க. பட் பேரண்டால் 8 மணி நேரம் உட்கார்றது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஜாபில் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு. பட் அவங்க பிள்ளைங்க 11th 12th வரும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக உட்காந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள குரூப் வந்து 11th 12th தான் உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். நாங்கள் அதுக்கு கீழே வந்து 10th 11th 12th தான் நாங்கள் செமினார் எடுக்கிறோம். அதுக்கு கீழே தேவையும் கிடையாது. ஏன்னா மாணவர் வந்து 8வது வரைக்கும் அவனை லைஃப்பில் 9th வரைக்கும் என்ஜாய் பண்ண வேணும். 10வதுலேருந்து அவனை படிக்க சொல்லணும். 11 12 வந்து அவனை ஷேப்பப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல கல்லூரிக்கு நம்மளால் அனுப்ப முடியும். சவால்கள்ங்கிறது வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நாங்கள் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது. பட் ரொம்ப சவால் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாரை வேணாலும் கன்வின்ஸ் பண்ணலாம். நிறைய ஸ்கூலில் போய் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டையும் பிரின்சிபாலையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ஒரு க்ளோஸ்டு திங்கிங்கில் இருப்பாங்க. கல்வி அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் எக்ஸாம் டெஸ்ட்டு பேப்பர் இப்படி தான் பார்க்குறாங்களே ஒழிய
இதெல்லாம் தாண்டி என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க உலக அளவில் இந்திய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பிரின்சிபல். நான் சொல்கிறது ஒரு 90% ஆஃப் த பீப்புள் கிடையாது, 10% நல்ல பீப்புளையும் நாங்கள் பார்க்குறோம். அவங்க வந்து எடுத்த உடனே பரவாயில்ல இது நல்லா இருக்குது, எங்கள் பள்ளியில் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், எங்கள் சில்ட்ரனுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஈவன் தோ இப்போ நாங்கள் சிபிஎஸ்சி எம்பேனல் ஏஜென்சி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கூட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கல்வியை பார்க்கக்கூடிய பார்வைகள் அவங்க வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மார்க் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் வந்து பர்சன்டேஜ் அது வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கல்விக்கூடத்தை வந்து உருவாக்குறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் கிடையாது. பிகாஸ் 1948 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாங்க, கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே கேம்பஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு ஒரு டாக்டர் என்ன பண்ணான்னு தெரியும், ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணான்னு தெரியும். இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுங்க. இன்றைக்கி உலக தரவரிசையில் நம்ம ஏன் வர மாட்டேங்கிறோம்னா இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரே கல்லூரியில் இல்லாத, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இல்லாதனால நம்ம என்றைக்குமே உலக தரவரிசையில் வர மாட்டோம். அதனால் நல்ல இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் வந்து அப்படி இருந்தாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆக்சஸ் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லாத இடங்களில் எங்களுக்கு வந்து அந்த நுழையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்டே, இப்போ பாம்பேலேருந்து ஒருத்தவங்க இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க போய் அவங்க ஃப்ளாட்ஸில் உள்ள எல்லாருக்கும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பெங்களூர்லேருந்து வந்துட்டு போகிறாங்கன்னா அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதை தவிர கம்பெனிஸ் நாங்கள் நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து இந்தியன் ஆயில், ONGC இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் நிறைய பண்ணுறோம். அவங்களோட சப்போர்ட்ஸும் எங்களுக்கு வந்து கொஞ்சம். ஓகே சார். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை சார், எங்களுக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் டெஃபினெட்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் வேல்யூபிளான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ்.